Um, Today, we are going to meditate on the topic, the perfect sacrifice of Christ. இன்றைக்கு காலையில நாம ஒரு பூரணமான கிறிஸ்துவனுடைய பூரணமான பலி என்ற தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம். We are going to look at Hebrews chapter 9 verses 11 through 14. எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வரை 14வது வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். I want to read that first in English and then in Tamil. முதலாவது நான் அதை ஆங்கிலத்திலே, இந்த வேத பகுதியை ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு நான் தமிழிலே உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Hebrews chapter 9 verses 11 through 14. So Christ has now become the high priest over all the good things that have come. He has entered that greater, more perfect tabernacle in heaven, which was not made by human hands and is not part of this created world. With his own blood, not the blood of goats and calves, he entered the most holy place once for all time and secured our redemption forever. Under the old system, the blood of goats and bulls and the ashes of a heifer could cleanse people's bodies from ceremonial impurity. Just think how much more the blood of Christ will purify our consciences from sinful deeds so that we can worship the living God. For by the power of the eternal Spirit, Christ offered himself to God as a perfect sacrifice for our sins. தமிழிலே வாசிக்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த படைப்பு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உன்னதமுமான கூடாரத்தின் வழியாக வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே முறை மகா பரிசுத்த இடத்திற்குள் நுழைந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி என்றால், காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தம் உண்டாக பரிசுத்தப்படுத்தும் என்றால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதில்லாத பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய மனசாட்சியை செத்த செயல்கள் இல்லாமல் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். Okay, the summary of what we find in the text is this. இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா இதுதான். சுருக்கமாக சொல்ல போனால் இதுதான். Jesus went through the tabernacle in heaven as a high priest and offered himself as a sacrifice once and for all for the redemption for all the human beings that cannot be taken away. நம்ம எல்லா மனுஷங்களுக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களுக்கும் ஆண்டவர் மீட்பை கொடுக்கும்படியாக, அதாவது எடுத்துக்கொள்ளப்படாத மீட்பை கொடுக்கும்படியாக, என்றென்றைக்கும் கேரண்டியாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வானத்தில் உள்ள ஆசாரிப்பு கூடாரத்தின் ஊடே கடந்து சென்று ஒரு ஆட்டுக்கடா அல்லது காளையுடைய இரத்தத்தை அல்ல, தன்னுடைய இரத்தத்தை, தன்னையே பலியாக அவர் கொடுத்தார். எனவே இந்த காளை, ஆட்டுக்கடா இவைகளுடைய பலியை காட்டிலும் எவ்வளவு உன்னதமான பலி இயேசு கிறிஸ்துடைய பலி. இதுதான் இந்த இந்த பேசேஜுடைய, இந்த வேத பகுதியினுடைய சாராம்சம் என்று சொல்லலாம். So now let's look at what lessons we can learn from this passage. இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம என்ன மாதிரியான காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும், பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம பார்க்க போறோம். First of all, Jesus died for all of us once and for all, and we don't need to have
or offer repeated sacrifices for our forgiveness. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நம்ம எல்லோருக்காகவும் அவர் மரித்து விட்டார். எனவே நாம திரும்ப திரும்ப பலி செலுத்த தேவையில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். I'm coming from a Roman Catholic background, and we used to call, as we went to church, we used to call every church service a mass. நான் வந்து ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து நான் வருகிறேன். நாங்க சர்ச்சுக்கு போகும்போது ஒவ்வொரு சர்ச் சர்வீஸையும் மாஸ் என்று அழைப்பார்கள். Why did the people call that a mass? Is because every mass means a sacrifice, where Jesus is sacrificed. ஒவ்வொரு சர்ச் சர்வீஸும் மாஸ் என்று அழைக்கப்படுகிறது ரோமன் கேத்தலிக் சர்ச்சில். ஏனென்றால் மாஸ் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கப்படுகிறார் என்பதை அவங்க வலியுறுத்துறாங்க. How do we understand that? The doctrine in Roman Catholicism is this, that in every mass, in every church service, Jesus is sacrificed in the sense when a priest, the right priest, rightly ordained priest, places the bread in a small chamber, in a chest, and does the right prayer. The body of Christ, or the bread, becomes a real body of Christ, and it is sacrificed. And when the people eat the bread, they really eat the real body of Christ. That's what they say. That is why in Roman Catholic churches, when they offer you bread, you can't bite that. You can't bite that. You are not supposed to bite that. நீங்க கேத்தலிக் சர்ச்சஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆராதனையிலையும் அவர்கள் இயேசு கிறிஸ்து பலியாக செலுத்தப்படுகிறார் என்ற கருத்து இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு சரியான ஃபாதர் அல்லது ஆசாரியன், சரியான விதத்துல நியமிக்கப்பட்ட ஆசாரியன் சரியான ஜெபத்தை சொல்லி, அங்க ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், ஒரு கோல்டன் பெட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அந்த அப்பத்தை வைத்து மறுபடியும் எடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்க உள்ள அப்பம் இயேசு கிறிஸ்துவுடைய நிஜமான சரீரமாக மாறுகிறது. அப்ப அந்த அப்பத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலே நிஜமான இயேசுனுடைய சரீரத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதனாலதான் யாருமே அந்த சரீரத்தை கடித்து விடக்கூடாது என்று சொல்வார்கள். அப்பத்தை வந்து நீங்க கடிச்சிடக்கூடாது. ரோமன் கேத்தலிக் சர்ச்ல பாத்தீங்கன்னா, அப்பத்தை நீங்க கடிச்சிட்டீங்க அப்படின்னா பிளட் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. So almost every day in every service, they offer Jesus's body as a sacrifice. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்வீஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் இயேசுனுடைய சரீரத்தை அவங்க பலி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். But what Jesus said in the Last Supper was this, that we should take communion in remembrance of him. நம்ம கடைசி பந்தியில திருவிருந்துல இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, என்னை நினைவு கூர்ந்து இதிலே பங்கு பெறுங்கள் என்று சொன்னார். The same thing is repeated by Paul in 1 Corinthians chapter 11. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலையும் பவுல் சொல்ற காரியம் என்னன்னா, என்னை நினைவு கூர்ந்து இதிலே பங்கு பெறுங்கள் என்று இயேசு சொன்னதாக அவர் அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Every time we participate in the Lord's Supper, we remember Christ, we remember Christ's love, we remember Christ's death on the cross for all of us. இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்ட அந்த காரியத்தை, சிலுவை மரணத்தையும் நாம நினைவு கூறுகிறோம். What do we do by remembering? We actually proclaim the death of Christ.
நாம இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நாம இயேசுவுடைய அந்த மரணத்தை தெரிவிக்கிறோம். So what do we mean by proclaim the death of Christ? We actually proclaim the gospel of Christ. நாம இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற போது இயேசு கிறிஸ்துடைய அந்த சுவிசேஷத்தை நாம பிரசங்கம் பண்றோம். Every time we participate in the Lord's Supper, we proclaim the gospel. We proclaim that Jesus is King. We proclaim that Jesus is God. We proclaim that God became a human being and he died for us. He was buried and he rose again and he still lives. நாம ஒவ்வொரு தடவையும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது திருவிருந்துல நாம பங்கு பெறும் பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றோம். இயேசு கிறிஸ்துவே ராஜா என்பதை நாம சொல்றோம். இயேசு கிறிஸ்து தேவன், தேவன் மனிதனாக வந்தார், நமக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம மற்றவங்களுக்கு சொல்றோம். அருமையானவர்களே, say for example, you have taken an exam and you have already passed with a perfect score, and you don't need to retake that exam, but you just feel like you have to retake it every day, because you think that the more you retake the exam, the more holy you become. So you just want to retake the exam every day. நீங்க இப்படி யோசித்து பாருங்க, ஒரு எக்ஸாம் நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த எக்ஸாமை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி நீங்க எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா எவ்வளவு எழுதுறீங்களோ, அந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க பரிசுத்தமா ஆகுறீங்க அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸாமை எழுதிக்கிட்டே இருக்கீங்க. Isn't that what to say, ridiculous? அது ஒரு நகைச்சுவையான ஒரு காரியம் இல்லையா? யோசித்து பாருங்க. Jesus offered himself as a sacrifice once and for all. இயேசு கிறிஸ்து தன்னை ஒரே பலியாக, ஒரே தரம், எல்லா காலங்களுக்காக, நித்தியமாக அவர் என்ன பலியாக செலுத்தி விட்டார். We don't need another sacrifice. நமக்கு இன்னொரு பலி தேவையில்லை. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தடவை பலியை செலுத்தி விட்டார். அருமையானவர்களே, and Jesus doesn't need to offer himself as a sacrifice every day. இயேசு கிறிஸ்துவும் தன்னை பலியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்க தேவையில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். So we have to tell ourselves that one sacrifice of Jesus is enough for all of us. நம்ம எல்லோருக்கும் ஒரே தரம் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தது, அது போதுமானது என்பதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And we need to be thankful to Jesus for that. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். When Jesus said on the cross, it is finished, this is what he meant, paid in full. He paid our debts in full and he completed his job, and he further completed his job with the resurrection. இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில அவர் தொங்கும்போது அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவர் சொன்னபோது அவர் நமக்காக மீட்புக்காக செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவர் செய்து முடித்து விட்டார். இன்னும் அதிகமாக வேலையை முடித்து விட்டார் என்று நம்ம சொல்வோம் என்றால், சிலுவை மரணத்தின் மட்டுமல்ல, உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து விட்டார் என்று நாம சொல்ல முடியும். His work is complete. But our work is to grow in the Lord and to be faithful to God, faithful to Jesus Christ, and to become like him every day. நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லை. நம்முடைய வேலை என்னன்னா, நாம இயேசு கிறிஸ்துவுக்கு நாம உத்தமமாய் இருந்து, விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து, ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறிக்கொண்டே இருப்பது இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, hallelujah. Take a moment to say thank you Jesus for your sacrifice. நீங்க ஒரு நிமிஷம் எடுத்து, ஆண்டவரே நன்றி, உம்முடைய பலிக்காக நன்றி என்று சொல்லுங்க. Another thing what we find here in this passage is that the blood of the goats and bulls was just for outward cleansing, but the blood of Jesus is for inward cleansing. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஆட்டுக்கடா, அப்புறம் காளை, இதனுடைய
பலி, இதனுடைய ரத்தம் வந்து நம்மை வெளியரங்கமாக சுத்தப்படுத்துவதற்கான ஒரு காரியம். ஆனா உள்ள சுத்தப்படுத்துவதற்கு இயேசுடைய ரத்தம் முக்கியமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. Jesus died so that you can be transformed inside out, from the inside out. நீங்க உள்ள இருந்து வெளியில நீங்க நாம எல்லோருமே சுத்தமாக்கப்படுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Not just for outward conformity, for inward transformation. நம்ம வெளியரங்கமாக ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒத்து போகணும் என்பதற்காக அல்ல, நம்ம உள்ளான மனுஷன் உள்ளே நாம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நம்ம அதாவது முழுவதுமாக உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்புறம் வெளியில டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத மாற வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் வந்து இந்த காலை வேளையில வலியுறுத்துவதை நாம பார்க்கிறோம். டுடே there are a lot of people who change outwardly. நிறைய பேர் வெளியரங்கமாக அவர்கள் மாறுவதை நாம பார்க்கிறோம். வெளியரங்கமாக மாறுகிறார்கள். பட் ஆர் தே சேஞ்சிங் இன்சைட்? அவர்கள் உள்ள வந்து அவங்க சேஞ்ச் ஆகுறாங்களா, மாறுகிறார்களா அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. When I became a Christian as a teenager, I was told to do a lot of things. I was told to wear certain color clothing, and I was told to, cut my hair in certain style, and I was, taught to say something repeatedly every day as a religious practice. But I understood later that was not actually what God wanted me to do. God was focusing on my inner transformation. நான் ஆண்டவரை ஒரு டீனேஜராக ஏற்றுக்கொண்ட போது நான் வந்து இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டேன். நான் வந்து ஒரு சில காரியத்தை அப்படியே ஹோல் டே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுக்கப்பட்டேன். இப்படிதான் நீ வந்து தலை முடிய வெட்டி கொள்ள வேண்டும் என்று சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஃபோக்கஸ் எதுவா இருந்துச்சு அப்படின்னா, வெளிப்படையா நம்ம எப்படி மாறணும் அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு ஒழிய, பட் உள்ள எப்படி மாறணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் வந்து இல்லை. I'm not saying, if you prefer certain style of certain hairstyle, it's okay. If you want certain colored dress, it's okay. But the focus should be on inner transformation. ஒரு சிலருக்கு இப்படிதான் தலை முடிய வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு உள்ளான மனுஷன் வந்து ஸ்திரப்படுத்தப்படுவது, உள்ளான மனுஷன் சேஞ்ச் ஆவது, மாறுவது மிக மிக முக்கியமான காரியம் அருமையானவர்களே. அதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். The third misconception among Christians, which is addressed by this passage, is this: that good works or religious rituals can earn our salvation. பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம நல்ல காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபையை நம்ம சம்பாதிக்க முடியும், அல்லது ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. Jesus gave us salvation. Jesus has done everything for our life, for our holistic well-being. நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு நலனுக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து விட்டார். And you do not need to do anything to earn that. நீங்க எதையும் செய்து அதை நீங்க சம்பாதிக்க தேவையில்லை. You don't need to do anything to earn the grace of God. ஆண்டவருடைய தேவனுடைய கிருபையை சம்பாதிப்பதற்கு நீங்க எதையும் செய்ய தேவையில்லை என்பதை நான் மீண்டுமாக நான் வலியுறுத்துகிறேன். Everything from God is a gift to us. ஆண்டவர் கொடுக்கும் ஒவ்வொரு நன்மையான காரியமும் ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற gift, ஒரு வரம் என்று நான் சொல்ல முடியும் அருமையானவர்களே. When God wants to give something as a gift, why do we have to strive to earn it? நாம ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை கிஃப்டா தரும்போது நாம ஏன்
நாம வேலை செஞ்சு கிரியையின் மூலமாக அதை சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஒர்க் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஒர்க் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் க்ரோவிங் இன் த லார்ட் ஆஃப் ஃபெய்த். நான் வந்து இந்த நேரத்தில் வந்து ரட்சிப்பின் மூலமாக வருகிற பலன் அல்லது கிரியை, அல்லது நாம ஆண்டவருக்குள்ள வளருவதன் மூலமாக வருகின்ற கிரியை, அல்லது நாம ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது மூலமாக வருகின்ற கிரியை, அல்லது நாம செய்ய வேண்டிய காரியம், அதை குறித்து நான் பேசவில்லை. Because the Bible says very clearly in James, we find a verse that says that faith without work is dead. நாம யாக்கோபு புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நாம பார்க்கிறோம். வேத புஸ்தகம் மிக தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். I can say I am faithful to God, but I may not, do things in accordance with my faith in Jesus Christ. நான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா நான் இயேசு மேல வச்சிருக்கிற விசுவாசத்திற்கு உகந்த கிரியைகளை செய்யாம இருக்கலாம். So I'm not talking about that. Every Christian has to work in accordance with his faith in Christ. நான் அந்த மாதிரியான காரியத்தை பத்தி நான் பேசல. நான் வந்து அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியையை செய்ய வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் when it comes to experiencing God's grace, when it comes to experiencing salvation, we don't need to do anything. நாம ரட்சிப்பிற்காகவோ அல்லது ஆண்டவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம அனுபவிப்பதற்காகவோ நாம ஒரு நாளும் எதையும் செய்ய தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் the gifts of the Holy Spirit are called grace gifts. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற அந்த கிருபை வரங்களுக்கு பேரே என்ன அப்படின்னா கிருபை வரங்கள். So what is grace? Grace is God's empowerment without your deserving it. கிருபை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் பலம், ஆண்டவருடைய பலப்படுத்துதல். அந்த பலப்படுத்துதலுக்கு நீங்க தகுதி இல்லாதவங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலப்படுத்துதலை தருகிறார். அருமையானவர்களே, so do you have to fast and pray to receive the gifts of the Holy Spirit? நீங்க அப்படியே உபவாசம் போட்டு உங்களை ஒடுக்கிதான் அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? No, it's not required. I'm not saying that you should not fast, but it's not required. That's what I'm saying. நீங்க வந்து உபவாசம் இருக்க தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. பட் நீங்க உபவாசம் போட்டா தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் கிடைக்கும் என்றால் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா that's wrong. The Bible says as we read 1 Corinthians chapter 12 and 1 Corinthians chapter 14, the Bible says just seek the gifts of the Holy Spirit. Desire the gifts of the Holy Spirit, especially the gift of prophecy, the Bible says. அங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல நீங்க வந்து பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை நாடுங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை விரும்புங்கள் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். when you desire, when you seek, when you have that passion to operate in the gifts of the Holy Spirit, the Holy Spirit gives it as a gift. நீங்க அதை நாடும் போது, விரும்பும் போது, உங்களுக்குள்ள ஒரு அந்த தாகம் இருக்கும்போது, ஆண்டவரே மக்கள் தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள்ல நான் செயல்பட வேண்டும் என்று நீங்க கேட்கும் போது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். But I see a lot of people going to pastors to have them lay their hands upon the people so that the gifts of the Holy Spirit will be imparted to them. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். பாஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு அல்லது பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்ட போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்க உங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அதன் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரங்கள் எனக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். I want to tell you, my friends, the only one who can give you the gifts of the Holy Spirit is the Holy Spirit. It is God. It is Jesus Christ. No evangelist, no pastor can
impart the Holy Spirit's gifts to you. எந்த எந்த பாஸ்டரோ எந்த இவாஞ்சலிஸ்டோ பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு அதை கடத்த முடியாது, டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது, இம்பார்ட் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். தேவன் கொடுக்க முடியும், இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியும். அருமையானவர்களே, there is no mediator, there is no other mediator between God and you. வேற எந்த மத்தியஸ்தரும் கிடையாது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில என்பதை நாம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். You can't earn the grace of God and you don't need a mediator to experience the grace of God. நீங்க தேவனுடைய கிருபையை நீங்க சம்பாதிக்கவும் தேவையில்லை. அதே வேளையில ஒரு இன்னொரு மத்தியஸ்தர் மூலமாக தான் தேவனுடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். If you believe today that the blood of Jesus Christ is sufficient, the sacrifice of Jesus is sufficient, I want you to completely depend upon the grace of God, my friends. நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் வந்து எனக்கு போதுமானது, இயேசு கிறிஸ்துவுடைய பலி வந்து போதுமானது என்று நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஒரு காலம் நீங்க வந்து கிருபையை பெறுவதற்காக, ஆண்டவருடைய கிருபையை பெறுவதற்காக நீங்க வந்து வேற எதையும் செய்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்லை. நீங்க ஆண்டவரை சார்ந்திருந்தா போதும். The fourth point I want to share with you is this: guilt and fear should not motivate Christian service. அடுத்த நான்காவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, குற்ற உணர்வும் பயமும் நம்மை கிறிஸ்தவ ஊழியத்திற்காக, ஆண்டவரை நேசிப்பதற்காக ஒரு நாளும் ஊக்கப்படுத்தவே கூடாது. So this is very important. When you read verse 14 here, it says, Jesus offered himself as a perfect sacrifice through the eternal Spirit, through the Holy Spirit. And through that, he, he did a service for all of us. And through that, we are all cleansed for service. இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு பூரணமான பலியாக பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் தன்னை கொடுத்து ஒரு பெரிய ஊழியத்தை செய்திருக்கிறார். அதன் மூலமாக நாம ஆண்டவரை நேசிக்க முடியும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். இட்ஸ் நாட் த்ரூ யோர் கில்ட் அண்ட் ஃபியர். உங்களுடைய பயத்தினாலேயோ அல்லது குற்ற உணர்வுனாலேயோ நாம வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதில்லை. When I started off as a full-time minister at the age of 24, I would keep on working. Even when I had to rest, or when my body said, you have to rest, man, you have to rest, I kept working. நான் வந்து ஊழியத்தை ஒரு 24 வயது ஊழியனாக முழு நேரமாக என்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போது பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டே இருப்பேன், ஊழியம் செஞ்சுட்டே இருப்பேன், சாப்பிட கூட மாட்டேன். என்னுடைய சரீரம் சொல்லும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஆனா ரெஸ்டே பண்ண மாட்டேன். You know why? Because if I rest, I thought, oh, how can I rest? Resting was for me sin. எனக்கு வந்து ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாவமாக நான் நினைச்சேன். How can I, oh no, lot of souls are dying without Christ. ஆத்மாக்கள் செத்து கொண்டு இருக்காங்க கிறிஸ்து இல்லாம. நான் இங்க எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? கொஞ்ச நேரம் தூங்குப்பா. இல்ல. But when I understood the heart of God, when I understood the love of God, I said, God did not choose me to be a slave in ministry. ஊழியத்துல வந்து ஆண்டவர் அடிமையா இருந்து ஊழியம் செய்வதற்காக அழைக்கவில்லை. God wanted me to enjoy the ministry. So I took rest, I ate good food, and then I did ministry also. I enjoyed it. நான் வந்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சேன், நல்ல சாப்பாடும் சாப்பிட ஆரம்பிச்சேன், அதே நேரத்தில் ஊழியமும் செய்ய ஆரம்பிச்சேன். Same thing, with my prayer. I had to pray. I had to kneel down. Even when I had a wound on my knee, I said, I have to, stand on my knees and pray because, I had heard some testimonies from people. Even when you have, difficulty, just kneel down and pray. God will listen to your prayer. I had heard some testimonies like that.
சில சில சாட்சிகள்லாம் நான் கேட்டிருக்கேன். நீங்க அவங்க சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்க நீல் டவுன் பண்ணி எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் நீங்க நீல் டவுன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவாரு அப்படின்னு கேட்டதுனால, நான் காயப்பட்டிருந்தா கூட நான் அப்படியே முழங்கால்ல இருந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ தாட் காட் வுடன்ட் லிசன் டு மீ அதர்வைஸ். வேற விதத்துல அப்படி இல்லைன்னா ஆண்டவர் வந்து என் ஜெபத்துக்கு கேட்க மாட்டாரு அப்படிலாம் நான் யோசித்திருக்கிறேன். பட் காட் இஸ் a loving God, my friends. It's not your guilt and fear that should motivate you to love God or to do ministry for God. உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வோ பயமோ ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காகவோ ஆண்டவரை நேசிப்பதற்காக உந்தக்கூடாது. It is God's grace. When you look at the cross, you must think about the love of God. Think about God's justice. ஆண்டவர் எந்த அளவுக்கு நியாய உள்ளவராக இருந்திருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் அன்பு உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பது தான் நம்ம என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காகவும் ஆண்டவரை நேசிப்பதற்காகவும். அருமையானவர்களே, let's enjoy God's freedom. Let's enjoy God's assurance of salvation. Let's enjoy the joy of salvation that the Lord gives us. நாம ஆண்டவருடைய ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலையும் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தையும் அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தையும் எப்போதுமே நம்ம அனுபவித்துக் கொண்டே இருப்போம். லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் டு ஜீசஸ். லெட்ஸ் பி ஃபெய்த்ஃபுல் டு ஜீசஸ். இயேசுவுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக எப்போதுமே இருப்போம்.